சோம்பேறி படாமல் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டே அப்படியே ரிலாக்ஸாக சூப்பராக மூவ் ஆகும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அடை தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சாச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு அடை தோசை பிடிக்காது அப்படின்றதுனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக ஓட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. காலையிலேயே பதினி வந்தது, அது வாங்கி குடிச்சிட்டு லைட்டாக பசிக்க ஆரம்பிக்கவும் நான் அடை தோசை சுட்டு ஆளுக்கு முதல்ல சாப்பிட்டாச்சு. அப்படியே ஒவ்வொரு ஆளுக்கா அடை தோசை சுட்டு கொடுத்துக்கிட்டே சைடில் இட்லி தோசைக்காக மாவும் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். வாரத்தில் 5 நாள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாம்பார் தான். இன்றைக்கி வெஜ் பிரியாணி மாதிரி ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சாம்பார் வச்சு அதை நைட்டுக்கும் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சட்டுன்னு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் செய்ய ரெடி பண்ணிட்டேன். பாப்பா வீட்டில் இருந்தா அப்படின்னா ஒரு 11 மணிக்கு மேலே சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுப்பேன். ஆனால் இப்போ நல்லா சளி பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால கொஞ்சமாக நட்ஸ் தான் கொண்டு போய் கொடுத்தேன். அழகாக சாப்பிட்டுட்டு என் கூட வரேன் அப்படின்னு கீழே வந்து ஒரே சேட்டை.